அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு. இந்த சனி பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு, எதன் வகையில ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் பாத சனியா இருந்து இப்போ தைரிய வீரிய பராக்கிரம சனியா கன்வெர்ட் ஆக போறாரு. 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு. 7.5 சனி விலகக்கூடிய காலகட்டம். 7.5 சனியிலிருந்து ஒரு சிறந்த விடுதலை கிடைக்குது. சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது சிறப்பு. 3, 6, 11 இந்த இடங்கள்ல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு ஃபேவரான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரத்துல ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிப்படி 3ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அடுத்த 2.5 வருஷத்துக்கு நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. சனி பகவான் நமக்கு ராசிநாதனா வந்துருவாரு. நம்முடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது, மேலும் சனி பகவான் வலிமை பெறக்கூடிய இடத்துல சஞ்சாரம் செய்யறது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அதே போல சனி பகவான் அமர்ற இடம் நமக்கு ரொம்ப ஃபேவரா மாறும். ஆனா சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் வீக் ஆகும். ஏன்னா சனி பார்க்க பால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதன்படி சனி பகவான் இந்த வருடத்துல 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. எனவே இந்த சனி பெயர்ச்சியில 4 முக்கியமான இடங்களை சனி பகவான் ஆக்டிவேஷன் பண்றாரு. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 4 இடங்கள் மேலையும் சனி பகவானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வருடத்துல இருக்கும். அதே போல 7.5 சனி விலகுறதுனால இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்குலாம் நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா கடந்த 7.5 வருஷமா பல வகையான பிரச்சனைகள், பல வகையான குழப்பங்கள், பல வகையான அனுபவ பாடங்கள் இதெல்லாம் நமக்கு சிறப்பான முறையில கிடைச்சிருக்கும். இப்போ மகரத்துடைய மனநிலை வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இந்த 7.5 சனி விலகுறதுக்கு பிறகாச்சும் நமக்கு ஏற்படுமா, வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு தெளிவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி மகரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமா இந்த சனி பயிற்சி நமக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. 7.5 சனி விலகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால 7.5 சனி காலகட்டத்துல எதுல எல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி, நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிரும். அது இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்த 2.5 வருஷம் சனியுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் பல வகையில நமக்கு நம்பிக்கைகளையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பாரு. வாழ்க்கையில ஒரு தெளிவான பாதையை நம்ம கண்ணு முன்னாடி காட்டி விடுவார். அதுல நம்ம அழகா டிராவல் பண்றதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இப்போ இந்த சனி பயிற்சியில எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷனை இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா 7.5 சனி விலகுது. அதுல நமக்கு என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல இருந்த குழப்பம், குடும்பத்துல இருந்த அதிகப்படியான வாக்குவாதம் இதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். இந்த டைம் பீரியட்ல பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். ஏதோ ஒரு வகையில ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒண்ணு கூடுவீங்க. அது நமக்கு இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். குடும்ப உறுப்பினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே டோட்டலா விலகும். அதுவும் இந்த சனி பயிற்சியில இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே போல குடும்பம் ரீதியா இருந்த செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல அந்த அமைதியற்ற சூழ்நிலைகள் ஏதாச்சும் தென்பட்டு இருந்துச்சுன்னா அந்த அமைதியற்ற சூழ்நிலை இப்ப அமைதியா மாற ஆரம்பிக்கும். அதுல இந்த வருடம் குருவுடைய பார்வையில 2ஆம் இடம், ஆகவே அது சுபத்துவத்தை காட்டுது. ராகுவுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்களோட நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே இந்த சனி பயிற்சியில குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் இருந்த குழப்பம் அதெல்லாம் டோட்டலா விலகுது. அடுத்தது திருமணம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த பயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் இதெல்லாமே டோட்டலா விலகுது. மே மாதத்துக்கு மேல அஷ்டம கேது ஆக்டிவேட் ஆனாலும் சனி பகவானுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன வல்லமையை அந்த சனி பகவான் நமக்கு கொடுத்துருவாரு. அஷ்டம கேது ஹெல்த் வைஸா கொஞ்சம் வீக் பண்ணலாம். இருப்பினும் 7.5 சனி விலகுறதுனால சனி பார்வை அஷ்டமத்திலிருந்து விலகுது அப்படிங்கிறதுனால அது உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ரிலீஃப்மெண்ட்டை நிச்சயமா கொடுக்கும். ஆகவே ஹெல்த் வைஸா ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க மார்ச் 29க்கு மேல ஒரு நல்ல நிலைக்கு மாறிடுவாங்க. அது இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்ம இழந்த அந்த உடல் ஆரோக்கியம் மார்ச் 29க்கு மேல நமக்கு திரும்ப கிடைச்சிரும். அதுலயும் ராகுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்கு. அதுவும் நமக்கு பலம் தான். மே மாதம் வரைக்கும் ராகு ரொம்ப ஃபேவரா இருக்காரு. அதே போல மார்ச் 29ல சனி ராகு கன்ஜக்ஷன் அது இந்த காரகத்துவங்கள் அடிப்படையில் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும்
பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல மாற்றத்தை நல்ல வளர்ச்சியும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த 7 சனி விலகிறதுனால வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம், இது எல்லாத்துலயும் ஒரு நல்ல நிவர்த்தி, நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை, நிம்மதியான ஒரு மாற்றம் இதெல்லாம் நிச்சயமா ஏற்படும். மேலும் வாழ்க்கையில எந்தெந்த விஷயம்லாம் தடைப்பட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குதோ அந்த விஷயம்லாம் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று இயங்க ஆரம்பிக்கும். அது மார்ச் 29க்கு மேல நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். அதே போல இந்த பொருளாதார பிரச்சனை, கொடுத்த கடன்லாம் திரும்ப கைக்கு கிடைக்கிறது. பொருளாதாரம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் அப்படியே மெல்ல மெல்ல விலகிறது. சனியுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருந்தாலும் பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றமோ தடை தாமதமோ இருக்காது. ஆனா விரய செலவு கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கும். ஏன்னா விரயஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை பதிகிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருப்பினும் அந்த செலவை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா லாபஸ்தானத்துல இருந்து சனி பார்வை விலகுது. ஆகவே வரவு சிறப்பா இருக்கும், அதுக்கு ஈக்குவலான செலவும் இருக்கும். 7 சனியில ஏற்பட்ட அந்த பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார மந்த நிலை இதெல்லாமே விலகும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு நிச்சயமா அந்த வருடத்துல கிடைச்சிடும். அதுவும் இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அல்லது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு, ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு நல்ல மாற்றம், ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா நிறைவேறாத விஷயங்களை இப்ப பல முயற்சிகளை பண்ணி அதை நிறைவேற்றிப்பீங்க. ஆசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கான ஒரு காலகட்டம். அதே போல முயற்சி ஸ்தானம் சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. புதிய முயற்சிகள் நிறைய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. புதுசா ஏதாச்சும் ஒரு சில முயற்சிகள், ஒரு சில மாற்றங்களை செய்வீங்க. அதுல ரிசல்ட்டும் நமக்கு ஃபேவரா இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பியூட்டியான விஷயம். இந்த முயற்சி சனி நம்மள வந்துட்டு ஃப்ரீயாவே இருக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ண வச்சுட்டே இருக்கும். நிறைய பேருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வரும். அதே போல உத்தியோகம் சார்ந்த வகையில இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை கொடுக்கும். மேலும் இந்த போட்டி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியட் இது. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்க இந்த டைம் பீரியடை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா சிறப்பு. சனியுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல எஃபோர்ட் போட முடியும். நிறைய முயற்சிகள், எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம முயற்சி பண்ண முடியும். நம்ம நல்ல எஃபோர்ட் போட்டாலே இந்த டைம் பீரியட்ல நமக்கு ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஆகவே முயற்சி செய்யறதுக்கான ஒரு காலகட்டம், தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பயம் மற்றும் அந்த பதட்டமான மனநிலை எல்லாம் விலகி இப்போ ஒரு தெளிவான மனநிலை, ஒரு தைரியமான மனநிலை பிறக்க ஆரம்பிக்கும். அதான் தைரிய வீரிய பராக்கிரம சனி அப்படின்னு சொல்றது. அதே போல இந்த 3ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்மூடித்தனமா சில விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தைரியத்தையும் இந்த மன வலிமையையும் நீங்க சரியான விஷயங்களை பயன்படுத்தணும். தேவையில்லாத விஷயங்களை போய் நீங்க அதை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய விஷயங்கள் மேல நீங்க அதிகமா போக்கஸ் பண்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பல வகையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 7 சனி விலகிறதுனால வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த தடை தாமதம், குழப்பம், கவலை எல்லாமே டோட்டலா விலகும். ஒரு தெளிவான மனநிலையோட ஒரு தெளிவான இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிவகைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இதெல்லாம் இந்த சனி பயிற்சியால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கள். இப்போ இந்த சனி பயிற்சியில நம்ம எதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம், எதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனி வந்துட்டு நம்மளுடைய ராசிக்கு ஒரு சுபத்துவமான கிரகமா இருந்தாலும் அது இயற்கை பாவர், அதோட அந்த கேரக்டர் அப்படியே கொஞ்சம் கலந்து வரும். அது 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்துடைய காரகத்துவங்களை கொஞ்சம் வீக் பண்ணும். குறிப்பா இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகளோ மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவர்களுடைய உறவு நிலையிலையும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்ச் 29 இருந்து மே 18 இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட இருக்கிறது நல்லது. மே மாதத்துக்கு மேல சூழ்நிலைகள்லாம் நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா பொறுமையா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடம் சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல வருது. ஆகவே இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் இந்த வருடத்துல பிப்ரவரி மாதத்துக்கு மேல ஒரு சில நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 2 இருந்து மார்ச் 29 வரைக்கும் சனியுடைய ஆதிக்கத்துல 5ஆம் இடம் வராது. அந்த இடத்துல குரு வக்ர நிவர்த்தியாகி நல்ல நிலையில இருப்பாரு. அந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு சுபத்துவமான செய்திகளை எதிர்பார்க்கலாம். மார்ச் 29க்கு மேல ஒரு சில தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி வந்து சேரும். ஏன்னா சனியுடைய 3ஆம் பார்வை 5ஆம் இடத்துல பதிகிறதுனால அது ஒரு சில தடுமாற்றங்களை குறிக்குது. சனி பார்வை அந்த அளவுக்கு சிறப்பு செய்யாது. அதாவது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். இருப்பினும் அது ஒரு சில தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மார்ச் 29க்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்களை அனுசரித்து செயல்படுறது, இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு. மேலும் பிள்ளைகள் பற்றிய ஒரு சில கவலைகள், வருத்தங்கள் மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சனி பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும்போது அது ஏதோ ஒரு வகையில ஒரு சில மன வருத்தங்களை ஏற்படுத்துது. அதனால குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி
செலுத்திக்கிறது சிறப்பு. அடுத்து பூர்வீக உறவுகள், பூர்வீக சொந்த பந்தங்கள் கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் குழப்பங்கள் மார்ச் 29க்கு மேல வந்துட்டு போகலாம். சோ அதுலயும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். குறிப்பா அந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பம் வருதுன்னா அதை கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப், காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க மார்ச் 29க்கு மேல நிச்சயமா கவனமா இருக்கணும். இந்த வருடத்துல சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதிகிறதுனால காதல் உறவுகள்ல ஒரு மாதிரி கசப்பான சூழ்நிலைகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. அடுத்ததாக சனி பகவானுடைய சப்தம பார்வை பாகியஸ்தானத்துல பதியும். இது வந்துட்டு தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்களை ஏற்படுத்தலாம். ஆகவே தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது. குறிப்பா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துகிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இது பாகியஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுலயே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு. முக்கியமா இந்த தங்க அணிகலன்களை கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ண வேணாம். ஒரு சிலருக்கு அந்த தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறது, அப்படி இல்லைன்னா திருட்டு போறது, இப்படி ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்தது விரயத்துல சனியுடைய பார்வை. இது வந்து தொடர் விரயத்தை காமிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டா சேஃப்டி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த வருடத்துல சனி பயிற்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்ல வரவு இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனியுடைய பார்வை விலகுது. அவை பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு வரவு, அப்படி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைப்பு எல்லாமே கிடைக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு சுதாரிச்சுக்கிறது நல்லது. சுதாரிச்சுக்கிட்டு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அர்த்தமற்ற செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வரக்கூடிய விரைய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கையில எதுவும் பொருளாதாரமா வச்சுக்காதீங்க. கையில ஏதாச்சும் பணப்புழக்கம் இருக்குன்னா அது நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. மேலும் இந்த வருடத்துல மார்ச் 29க்கு மேல பொருளாதார ரீதியா எந்த விஷயம்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது பொருளாதாரம் இல்லாம எந்த விஷயத்தெல்லாம் நீங்க தடைப்படுத்தி வச்சிருந்தீங்களோ, கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் நீங்க தடைப்படுத்தி வச்சிருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்து சிறப்பான முறையில பூர்த்தி அடைய வைப்பீங்க. சோ அதெல்லாம் அந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கு. அதே போல நிறைய பேருக்கு இந்த குடும்பத்துல அதிகமான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம். குடும்பத்துடைய தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு பாடுபடுவீங்க. சோ அது இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். மேலும் குருவுடைய டிரான்சிட் வந்து 6ஆம் இடத்துல இருக்கு. அது திடீர் விபரீத ராஜ யோகம். நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் இந்த வருடத்துல ஏற்படும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெளிநாடு போகலாம். அதே போல வெளிநாட்டுல ஆல்ரெடி இருக்கீங்கன்னா சொந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வருடத்துல சொந்த ஊருக்கு வரலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இந்த வருடத்துல 100% இருக்கு. ஓவரால் அந்த சனி பெயர்ச்சி நிச்சயமா நமக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியா தான் இருக்கும். சனி பகவானுடைய பார்வை 5, 9, 12 இப்படி இந்த முக்கியமான இடங்கள்ல பதிகிறதுனால இந்த இடங்களுடைய காரகத்துவங்கள்ல நம்ம நிச்சயமா கவனம் செலுத்தி தான் ஆகணும். மற்றபடி 7.5 சனியில ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளும் டோட்டலா விலகி நமக்கு ஒரு தெளிவான பாதை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கையில அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா 7.5 சனி நிறைய விஷயங்களை இறக்கி விட்டு அதுல மிஸ்டேக் பண்ணி நிறைய கத்துக்க வச்சிருப்பாரு. இந்த கத்துக்கிட்ட அனுபவ பாடங்களை இப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஆல்ரெடி ஏற்பட்ட அனுபவ பாடங்களை வச்சு நம்முடைய புதிய முயற்சிகளை நம்ம வெற்றி அடைவோம். அதுதான் இந்த வருடத்துடைய ஒரு சூட்சமம், இந்த சனி பயிற்சியுடைய ஒரு சூட்சமம். இந்த வருடத்துல நிறைய சுப விசேஷங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வருது. திருமணம் ஆகி வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுல இருக்கீங்கன்னா அந்த பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஓவராலா வாழ்க்கையில என்னென்னலாம் குழப்பம் இருந்துச்சோ அந்த குழப்பம் எல்லாம் டோட்டலா விலகக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு கடன் சுமை கடந்த காலகட்டங்கள்ல அதிகமா இருந்திருக்கும். அந்த கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையறதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு ஆதார ஊற்றுகள் எல்லாமே மே மாதத்துக்கு மேல பிறக்க ஆரம்பிக்கும். மே மாதத்துக்கு மேல கடன் குழியிலிருந்து வெளில வரதுக்கு ஒரு சில மாற்றங்களையும் ஒரு சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க. அதுவும் இந்த வருடத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. டோட்டலா A to Z நமக்கு எதன் வகையில குழப்பம் இருந்துச்சோ அந்த குழப்பங்கள் விலகும். 7.5 சனியில நம்ம எதெல்லாம் மைனஸா பார்த்தோமோ அந்த விஷயம்லாம் இப்போ நமக்கு பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் இந்த தைரிய வீரிய பராக்கிரம சனி அப்படின்னு சொல்றது. முயற்சியில கொடுக்கறது தயாரா இருங்க. புதிய வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்புகளை டக்குன்னு பிக்கப் பண்ணி நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா இந்த வருடம் நிச்சயமா நமக்கு ஒரு ஃபேவரான வருடமா அமையும். மொத்தத்துல இந்த சனி பெயர்ச்சியில நீங்க கடந்த 7.5 வருஷத்துல எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ, எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்க ஏங்குனீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க ஆசைப்பட்டு அந்த விஷயம் தடைப்பட்டோ அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லயோ இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் நமக்கு அமையும். அதே புதிய மாற்றங்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயமாக ஏற்படும். அந்த புதிய மாற்றம் நமக்கு
நல்லது செய்யக்கூடிய மாற்றமாக இருக்கும். வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி 12 ராசிகளுக்கும் உரிய புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய நட்சத்திரம் இது ரெண்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள்ல இந்த 2025 உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்த பத்தியும் நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா ஒரு சிறந்த புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy.